வெல்கம் பேக் டு வேலூரிசா. இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் இருக்கிற கேவி குப்பம் என்கின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆட்டு சந்தை நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஆட்டுக்குட்டி இன்புட் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை படுத்துவாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விலை வந்து முஸ்லீம் பண்டிகை வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங்கு ஒரு குட்டி ஆடோட ஸ்டார்டிங் விலைன்னு பார்த்திங்கன்னா 6000 ரூபா தொடங்குது. ஆனால் 7000 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் விலை வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபான்னு சொல்லி வாங்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா 13,000 கணக்கு வந்து 13,000லேருந்து கிட்டத்தட்ட வந்து 30,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. கருப்பு ஆடுங்க. மீதி ஆடுங்கலாம் வந்து நான் கேட்கல, இது வரைக்கும் தான் நான் பார்த்தேன். கேட்ட வியாபாரிங்க சொன்ன விலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,000 அந்த மாதிரி கிட்ட வந்தது. ஆனால் விற்கிறது பார்த்திங்கன்னா 7,000 விற்கிறாங்க. நீங்கள் பேசி நீங்கள் தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆடுங்கிற வந்து பார்த்திங்கன்னா 13,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாகவே போகுது. முன்ன வந்து குட்டி ஆடுன்னு பார்த்திங்கன்னா 4,000 ரூபான்னு வாங்குவாங்க. ஆனால் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸே 7,000 கிட்டே சொல்கிறாங்க. அது பேசி 6,000 வாங்குறாங்க. ஓகேவா? இப்போதைக்கு விலைவாசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட விலை வந்து அதிகமாக இருக்குது. போக போக வந்து கம்மியாகும். அதுக்கடுத்து விலை வந்து ஏறும். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் பண்டிகைனால வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் ஆட்டோட விலையோடைய ப்ரைஸுங்கிறோம். பார்த்து நீங்கள் 1 மந்த்து கழிச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சிங்கன்னா இன்னும் ப்ரைஸ் வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முஸ்லீம் பண்டிகை போனவொடனே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கான அந்த ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா குறையும். பெரிய ஆடு இருந்துச்சுன்னா அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனை ஆகும். ஆடு யாருனா வச்சுருந்தீங்கன்னா இன்னத்துக்கு விற்றீங்கன்னா அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு ரேட் அதிகமாகவே போகுது. ஆடு இப்போ விற்கிறது மூலிமா நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் வாங்குறது மூலிமா பார்த்திங்கன்னா பணம் நஷ்டம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை. முஸ்லீமுக்கு வந்து அது நல்லா வாங்குவாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து ஆட்டு வியாபாரிகள் யாருனா வாங்கி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்து அதுக்கடுத்து ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் ஏதோ ஒரு பண்டிகை வருது. அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் ஜூலை மாதம் வாங்கினீங்கன்னா விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட விலை வந்து குறையும் நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா முழுசாக பாருங்கள். ஆட்டோடைய எல்லா ஆடு எப்படி ஆடுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற பாக்கலாப்பா
பாத்தி பண்ணி ஆடுகளே ஒயிட் ஆட்டு எல்லாம் போட்டு அது மட்டும் எவ்வளோ வச்சுக்கணும் குட்டி